மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோவில் தாங்க ஒரு ஆர்டர் ஒன்று வந்துக்குது. ஃபஸ்ட்டு ஆர்டரு அதெல்லாம் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அபிராமியபுரம். அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு துரப்பாக்க போகிறோம். சொன்ன மக்களே, இப்போ வந்து பிக்கப் பண்ணிட்டோம் மக்களே. இப்போ எடுத்துகிட்டு துரப்பாக்கம் தான் போனோம். பேஸ்மெண்ட் உள்ள போயிட்டு பிக்கப் பண்ணேன். ஓகே, இந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 155 ரூபான்னு காட்டுச்சு. அதில் வந்து ஒரு 20 ரூபா கிட்ட ஜிஎஸ்டின்னு சொல்லி காட்டுச்சு போட்ட ஆப்பில். ஓகேங்களா, $120. ஆ, அப்புறம் மாற்றிட்டாங்க தேவைப்பட்டா. ஓகே மக்களே, எங்கேயுமே நிற்க தேவையில்ல, போயிட்டே இருக்கலாம். இப்போதான் மக்களே துறப்பாக்கத்தில் அதே மாதிரி கடை ஒன்று இருக்குது, டைட்டன் ஐ. ஸோ அதே இடத்துல டெலிவரி பண்ணிட்டேன் நான். இதுக்கு அந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்தது பார்த்தீங்கன்னா தெரியுதா, 155 ரூபா தான். பே பண்ணிட்டாரு, ஒரு ஜிபேல பே பண்ணிட்டாரு. ஓகே, டெலிவரி பண்ணிடலாம். ஓகே, அடுத்த ஆர்டர் பார்க்கலாம். கரெக்ட் பண்ணியாச்சு. மேப் ஆன் பண்ணிடலாம் மக்களே, ஊழாவே ஆன் பண்ணிடலாம் மக்களே. இது எடுக்கலாமா? 21 கிலோமீட்டர் 150 ரூபா தான் கொடுக்குறான். மக்களே, ஒரு மணி நிற்கலான்னு பார்த்தா கூட நிற்க முடியாது போலையே, இப்படி வெயில் அடிக்குது. மக்களே, அந்த துரப்பாக்கம் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரமாக அங்கேயே வெயிட் பண்ணி வெறுப்பாகி இன்னொரு 4-5 கிலோமீட்டர் அப்படியே பொறுமையாக அப்படியே தள்ளிக்கினே வந்தேன்னா, அப்புறம் வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஆர்டர் போட்டான். 3 கிலோமீட்டர் பிக்கப்பாக ஆலந்தூர்கிட்ட டெலிவரி போட்டுட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 144 ரூபா. ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறதுக்கு அங்கேயாச்சும் போயிடலாம், அங்கே போனாச்சும் ஆர்டர் வரும். 3 கிலோமீட்டர் பிக்கப் பரவாயில்ல, இது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் போய் பிக்கப் பண்ண போல. வாங்க மக்களே போகலாம். இருந்தால் ஆர்டரே வர மாட்டேங்குது மக்கள். குரப்பக்க சைடு வந்தா சரி, எதுக்கு இங்கே வேஸ்ட்டாக வெயிட் பண்ணுறதுக்கு, அந்த பக்கம் போனாச்சு ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் வந்த ஆர்டர். போட்டர் அது மட்டும் தானா? டப்பாவில் எல்லாம் போட்டு விடுங்க, சரி ஓகே. முடியும் முன்னாடி வச்சுக்கலாம். கரெக்டாக சைதாப்பேட்டை கிட்ட வருது லொக்கேஷன். சிக்னல் கிடைக்கல மக்களே. ஓகே, வந்துச்சு. லொக்கேஷன் கரெக்டாக சொல்லுங்களா.
கரெக்டா? யார் பே பண்ணுவாங்களா நீங்களா? ஆ வீட்டில் தான் இருக்குது மக்களே. இருக்குது ஒரு எத்தனை கிலோ இருக்கும் சொல்லலாம் பார்த்தா ஒரு 10 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டைஸ் கல் அப்புறம் அந்த விசிட்டிங் கார்டு சொல்லுவாங்களே அது கொஞ்சம் இருக்குது. ஓகே ஆடாமல் இருந்தால் ஓகே தான். அதே சைடாக போயிட்டு கிண்டி வழியாக போயிடலாம். கிண்டியில் அந்த சைடு ஒரு கோட்டுப்புறம் வழியாக போயிடலாம். அதே வழியாக பூந்து கோட்டுப்புறம் வழியாக போயிட்டா ஈஸியாகிடும். வெயில் பயங்கரமாக அடிக்குது மக்களே. எனக்கு லொக்கேஷன் தெரியும், ஸோ அதனால் ஃபோனில் கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், போக வேண்டியது தான் மக்களே. செம்ம டிராஃபிக் மக்களே. அடையாறு சைடு எவ்வளோ நேரம் உருட்டி வர வேண்டியதாகுது. ரோட்டில் காவாத்தண்ணி பள்ளம், அதனாலே டிராஃபிக் ஆகுது. இன்னும் கொஞ்சம் அதுக்கு கால் பண்ணா. ஹலோ ப்ரோ, போட்டோ வந்து கால் பண்ணுறேன் ப்ரோ. லொக்கேஷன் வந்துட்டேன் நான். வந்துட்டேன் ப்ரோ. ஓகே எடுத்துக்கிறீங்களா? இல்லை எடுத்துக்கிறீங்களா? வெயிட்டு ப்ரோ அது. ஆன்லைன் பே பண்ணிட்டீங்களா? ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்களா? சரி ஓகே. சொல்லுங்க. 86 44 83. ஓகே ப்ரோ. இல்லை ப்ரோ வரல. ரீசெண்ட் ப்ரோ 868483. 868483. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. மக்களே இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று போட்டல, அதேமாரி எதுவுமே கிட்ட 4 கிலோமீட்டர் பிக்கப்பு. சேதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்து கோடம்பாக்கத்தில் போய் பிக்கப் பண்ணிட்டு சோழிநல்லூர் போனோம். கால் பண்ணி கேட்டு நான் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு சரியா கிட்ட வரலாமா? ஓகே மேடம். கோடம்பாக்கம் தானே லொக்கேஷனு? சரி ஓகே மேடம். வந்துட்டேன். சும்மா இருக்கிறது கடுப்பாகுதுங்க. லாங்காக போய் வர மாட்டேன். அப்படியே லாங்காக வந்தானா இத்தனை கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணிட்டு போய் கொடுக்கணுமா? எவ்வளோ 4 கிலோமீட்டர் போயிட்டு பிக்கப் பண்ண போகிறேன். 200 ரூபாய்க்கு இப்போ வரும்னு நினைக்கிறேன். 200 தலைகீழா போகிறேன். தலைகீழா போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே பார்த்துட்டேன். ஒரு நிமிஷம். அங்கே யாருமே இல்லை. நாங்கள் மக்களே ஆள் இல்லை. அவர் வந்து அதான் சாப்பிட போயிருக்காரு போல.
கிலோமீட்டர் மக்களே. மக்களே எப்படியோ வந்தாச்சு. கொஸ்டின் கரெக்டா இதுக்குள்ளதான் நினைக்கிறேன். இருபத்தி 4 கிலோமீட்டர் காமிச்சதுலங்க. ஆனால் நான் வந்துட்டு பார்த்தா 24 கிலோமீட்டரே கிடையாது, அதுக்கு மேலே இருக்கும். 26 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். ஆனால் காசுன்னா அதே தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மக்களே கால் போக மாட்டேங்குது. நாட்டு வச்சுக்கலாம். மக்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாரு மக்களே. இப்போ இந்த இடத்துல தான், இந்த இடத்துல வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. 13,850 இங்கே கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கத்துல வாங்கிட்டு போகிறாங்க. சரி அது விடுங்க. 312 ரூபா காட்டுச்சா, அவங்க 350 ரூபா பே பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிப்ஸு கொடுத்துறாங்க. இங்கே பாருங்க மக்களே, ஐஸ் வச்சு மேலே ஃபுல்லாக ஐஸ் ஆயிடுச்சு. தெரியுதா? ஐஸ் உருகுது. அதுதான் மணி 2 மணிக்குள்ள கிட்ட பார்த்துட்டோம் மக்களே. பேட்டரி மாற்றிட்டு அப்புறமா நான் ரெக்கார்டிங் பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக ஓட்டினே வந்த மக்களே. 40 ஆமாம் ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். வந்து 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 ஏதாவது பைக் ஆடுறோம் உங்களுக்கு எத்தனை போய்ட்டு ஆதம்பாக்கத்தில் போய் வேணுமா. இங்கே தான் காட்டுது. கால் பண்ணலாம். இது போலாமா? 107. ஆமாம் அமிச்சிட்டாங்களா கேளுங்க. வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு எவ்வளோ பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 552 ரூபா தாங்க பார்த்துருக்கோம். ஒரு பெட்ரோல் வந்து 120 ரூபாய்க்கு போட்டேன். ஓகேங்களா? சாப்பாடு ஒரு 80 ரூபா. இன்னைக்கு எவ்வளோ சம்பாதிச்சோன்னா 352 தான் சம்பாதிச்சோம் இன்னைக்கு. 6 வரலங்க. அதனால தான் கடுப்பாகி வீட்டுக்கு போகிற வேண்டியதாகிடுச்சு. சரி ஓகே, பாய் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.